எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதே மாரி தான் இந்த யுனிவர்ஸ். பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுதான் சிங்குலாரிட்டி. அந்த சிங்குலாரிட்டிக்கு அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையவே கிடையாது. 0 சைஸ் இஸ் ஈக்குவல் டூ 0. ஆனா அதோட அடர்த்தி, அதாவது நிறை, அது வந்து அளக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே இன்ஃபினைட்டா போய்க்கிட்டே இருக்கும். இந்த யுனிவர்ஸ் வந்து சிங்குலாரிட்டி, அதாவது ஒருமை அப்படின்ற ஒரு இதிலிருந்து உருவாகுது. எப்படி உருவாகுது? பெரும் வெடிப்பு. அதாவது தி பிக் பேங். பிக்னா ஒரு பெரிய, பேங்னா ஒரு சப்தம். ஒரு பெரிய சப்தத்திலிருந்து ஒரு பெரிய வெடிப்பு மூலம், அதாவது ஒரு மாசிவ் எக்ஸ்ப்ளோஷன் மூலமா இந்த யுனிவர்ஸ் வந்து உருவாகுது. இந்த யுனிவர்ஸ் உருவாகும்போது எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து வெளியேறுது. 10 பில்லியன், ட்ரில்லியன், ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸும் தாண்டி அந்த எனர்ஜியோட ஹீட் அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. இந்த எனர்ஜி மூலமா மேட்டர்ஸ் கிரியேட் ஆகுது. மேட்டர்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. எது இந்த ஸ்பேஸ்ல எது எது நிறையோட இருக்குதோ அது எல்லாமே மேட்டர்ஸ் தாங்க. இங்க மேட்டர்ஸ்ல பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் சொல்லிட்டு 2 விதமா இருக்குது. பார்ட்டிகிள்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஆன்டி பார்ட்டிகிள்ஸ்னா நெகட்டிவ் சார்ஜ். இப்ப எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதே மாரி பாசிட்ரான் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப வந்து ஒரு 2 பார்ட்டிகிள் இருக்குதுன்னா, அந்த 2